என்ன ஆண்டாளு, என்னை எதிர்பார்க்கல இங்க? இல்லை சேட்ஜி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உன் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு 25,000 வாங்கிட்டு போனேன். ஆரம்பத்தில் 2-3 மாசம் மட்டும்தான் வட்டி கட்டினேன். அதுக்கப்புறம் ஆளையே காணோம். இல்லை சேட்ஜி, நடுவில் என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, அதான். வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சா அப்புறம் வாங்க, இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கிறதே கிடையாது. உங்கள் பின்னாடி நாங்கள் அலையை நம்ம பணத்தை கொடுத்துட்டு. சேட்ஜி பொறுமையாக பேசுங்க சேட்ஜி, எல்லாரும் பார்க்குறாங்க. அதெல்லாம் வட்டி கட்டாமல் இருக்கும்போது தோணி இருக்கணும், சரியா? நான் ஒன்றும் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட வந்து பேசிக்கோ. சேட்ஜி பண்டிகை நாள், பொங்கல் வருது, பசங்களுக்கு துணி எடுக்கணும் சேட்ஜி. தெரியுமே, பண்டிகை காலத்துல தானே கடனை வாங்கி அப்படியே பைசா வச்சிருப்பீங்க. அதான் அப்பா கரெக்டா சொன்னாரு, போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. எதுவாக இருந்தாலும் கடையில் வந்து அப்பா கிட்ட பேசிக்கங்க, சரியா? சேட்ஜி கஷ்டப்பட்டு கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன் சேட்ஜி, கொஞ்சம் பாவம் பாருங்க சேட்ஜி, பண்டிகை காலம் வேற. உனக்கு பாவம் பார்த்தா என் குடும்பத்தை யார் பார்க்கறது? சேட்ஜி சேட்ஜி அடுத்த மாசம் கண்டிப்பா நான் எப்படியாவது பணத்தை கொடுத்துறேன் சேட்ஜி. இந்த பணத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சேட்ஜி. எப்படி 10 மாசமா கொட்டாத பணம் ஒரே மாசத்துல உனக்கு கூரை பிச்சுட்டு கொட்டா போதா என்ன? ஓமா, இந்த ஃபோன் கூட நல்லா தான் இருக்கு. எது இருந்தாலும் வட்டி அசலும் கட்டிட்டு கடையில் வந்து வாங்கிக்க ஃபோனை, சரியா? சேட்ஜி 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 பைசா கூட எடுத்துட்டு போங்க சேட்ஜி, என் பொண்ணுடைய ஃபோன் சேட்ஜி, அதையாவது கொடுத்துட்டு போங்க மா, சேட்ஜி. உனக்கு சொன்னா புரியாதா? அம்மா தனா